அசட்டை பண்ணாதே, அவித்து விடாதே, ஆவியானவர் உனக்குள்ளே. அசட்டை பண்ணாதே, அவித்து விடாதே, ஆவியானவர் உனக்குள்ளே. அனல் மூட்டு எரிய விடு, கர்த்தர் மகிமை உன்மேல் உதித்தது. அனல் மூட்டு எரிய விடு, கர்த்தர் மகிமை உன்மேல் உதித்தது. காரிருள் மத்தியில் நித்திய வெளிச்சம் நீ. காரிருள் மத்தியில் நித்திய வெளிச்சம் நீ. எழுந்து ஒளி வீசு, நித்திய வெளிச்சம் நீ. எழுந்து ஒளி வீசு, நித்திய வெளிச்சம் நீ. அசட்டை பண்ணாதே, அவித்து விடாதே, ஆவியானவர் உனக்குள்ளே. அசட்டை பண்ணாதே, ஆவியானவர் உனக்குள்ளே. ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷை அனுதினம் நீ பேசினார். ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷை அனுதினம் நீ பேசினார். வல்லமை வெளிப்படும், வரங்கள் செயல்படும். வல்லமை வெளிப்படும், வரங்கள் செயல்படும். அசட்டை பண்ணாதே, அசதியாயிராதே. அசட்டை பண்ணாதே, அசதியாயிராதே. அசட்டை பண்ணாதே, அவித்து விடாதே, ஆவியானவர் உனக்குள்ளே. அசட்டை பண்ணாதே, ஆவியானவர் உனக்குள்ளே. திருவசனம் நீ தினம் தினம் வாசி, சப்தமாய் அறிக்கையிடு. திருவசனம் நீ தினம் தினம் வாசி, சப்தமாய் அறிக்கையிடு. பெருகிடும் உன்னூற்று அது நதியாய் பாய்ந்திடும். பெருகிடும் உன் ஊற்று அது நதியாய் பாய்ந்திடும். சொல்லுங்க, பெருகிடும் என் ஊற்று அது நதியாய் பாய்ந்திடும். அசட்டை பண்ணாதே, அசதியாயிரா. ஆமென் ஆமென். அசட்டை பண்ணாதே, அசதியாயிராதே. அசட்டை பண்ணாதே, அவித்து விடாதே, ஆவியானவர் உனக்குள்ளே. அசட்டை பண்ணாதே, அவித்து விடாதே, ஆவியானவர். வெளிச்சம் தேடி அதிகார கூட்டம் வேகமாய் வருவார்கள். வெளிச்சம் தேடி அதிகார கூட்டம் வேகமாய் வருவார்கள். கண்கள் அதை காணும், இதயம் மகமகிழும். உன் கண்கள் அதை காணும், இதயம் மகமகிழும். எழுந்து ஒளி வீசு, நித்திய வெளிச்சம் நீ. ஆமென். எழுந்து ஒளி வீசு, நித்திய வெளிச்சம் நீ. அசட்டை பண்ணாதே, அவித்து விடாதே, ஆவியானவர்
உனக்குள்ளே அவித்து விடாதே. நன்றி பாடல் ஸ்தோத்திர கீதம் நாள்தோறும் நீ பாடினாய். நன்றி பாடல் ஸ்தோத்திர கீதம் நாள்தோறும் நீ பாடினாய். கட்டுகள் உடைந்திடும், கதவுகள் திறந்திடும். ஆமே, கட்டுகள் உடைந்திடும், கதவுகள் திறந்திடும். எழுந்து ஒளி வீசு, எழுந்து ஒளி வீசு. நித்திய வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. நித்திய வெளிச்சம் நீ. அசட்டை பண்ணாதே, அவித்து விடாதே. ஆவி நமக்குள்ளே அசட்டை பண்ணாதே, அவித்து விடாதே. ஆவியானவர் உனக்குள்ளே. கேதாரி நாடுகள் தேவயோத்தின் கடாக்கள் பலிபீடத்தில் ஏறும். கேதாரி நாடுகள் தேவயோத்தின் கடாக்கள் பலிபீடத்தில் ஏறும். மகிமையின் தேவாலயம் மகிமை படுத்துவே. மகிமையின் தேவாலயம் மகிமை படுத்துவே. எழுந்து ஒளி வீசு. ஆமெனப்பா, எழுந்து ஒளி வீசு. நித்திய வெளிச்சம் நீ. அசட்டை பண்ணாதே, அவித்து விடாதே. ஆவியானவர் உனக்குள்ளே. அசட்டை பண்ணாதே. சின்னவன் ஆயிரம், சிறியவன் பலத்த தேசமாய் மாறிடுவார். சின்னவன் ஆயிரம், சிறியவன் பலத்த தேசமாய் மாறிடுவார். துரிதமாய் செய்திடுவார் ஏற்ற காலத்திலே. துரிதமாய் செய்திடுவார் ஏற்ற காலத்திலே. எழுந்து ஒளி. ஆமே, நித்திய வெளிச்சம் நீ. எழுந்து ஒளி வீசு. அசட்டை பண்ணாதே, அவிழ்த்து விடாதே. ஆவியானவர் உனக்குள்ளே. அசட்டை பண்ணாதே, அவிழ்த்து விடாதே. ஆவியானவர் உனக்குள்ளே. அனல் மூட்டு எரிய விடு. கர்த்தர் மகிமை உன்மேல் உதித்தது. அனல் மூட்டு எரிய விடு. கர்த்தர் மகிமை உன்மேல் உதித்தது. இருள் மத்தியில் நித்திய வெளிச்சம் நீ. காரிருள் மத்தியில் நித்திய வெளிச்சம் நீ. எழுந்து ஒளி வீசு. ஆமே, நித்திய வெளிச்சம் நீ. எழுந்து ஒளி வீசு. வெளிச்சம் நீ. கடைசியா, அசட்டை பண்ணாதே, அவித்து விடாதே. ஆவியானவர் உனக்குள்ளே. அசட்டை பண்ணாதே, அவித்து விடாதே. ஆவியானவர் உனக்குள்ளே. நல்ல கைகளை தட்டி அனல் மூட்டுங்க.
அனல் மூட்டு, எரிய விடு, எரிய விடு. எழுந்து ஒளி வீசு. உன் மகிமை உன்மேல வந்தது. கர்த்தருடைய மகிமை உன் மேல வந்தது. எழுந்து ஒளி வீசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, பெருகிடும் உன்னூற்று அது நதியாய் பாய்ந்திடும். சொல்லுங்க ஒரு வார்த்தைப்பா. பெருகிடும் என் ஊற்று அது நதியாய் பாய்ந்திடும். இன்னொரு முறை கூட சொல்லுங்க. உங்க தலைக்கு மேல கைய வச்சு சொல்லுங்க. பெருகிடும் என் ஊற்று அது நதியாய் பாய்ந்திடும். கண்கள் அதை காணும், இதயம் மகமகிழும். எழுந்து ஒளி வீசுவே, நித்திய வெளிச்சம் நான். எழுந்து ஒளி வீசுவே, நித்திய வெளிச்சம் நான். அசட்டை பண்ண மாட்டேன், அசதியாய் இருக்க மாட்டேன். ஆவியானவர் எனக்குள்ளே. ரெண்டு கையை கூப்பி சொல்லுங்க. அசட்டை பண்ண மாட்டேன், அசதியாய் இருக்க மாட்டேன். ஆவியானவர் எனக்குள்ளே. அனல் மூட்டுவே, எரிய விடுவே. சொல்லுங்க. அனல் மூட்டுவே, எரிய விடுவே. கர்த்தர் மகிமை என் மேல் உதித்தது. அசட்டை பண்ண மாட்டேன், அசதியாய் இருக்க மாட்டேன். அம் தேவ ஜனமே, ஹல்லேலூயா. நதியாய் பாயும்படி, அவன் நதியாய் பாயும்படி நம்முடைய ஊற்று பெருகட்டும். பெருகிட முன் ஊற்று, பெருகிட முன் ஊற்று. நீங்க துதிக்கும் போது உங்க ஊற்று பெருகும். அது நதியாய் பாயணும், அது நதியாய் பாயணும். உடரபா அதனா சந்தர கதுனியால தூரப உடரபா. ஒரு சில நிமிடங்கள் முழங்கால் படியிட்டு ஆண்டவர் சமூகத்திலே நாம் துதிக்க போகிறோம். ஆவியானவர் நம்மை அனல் மூட்டுவாராக. ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்கிற ஊற்று, ஆமென், நதியாய் பாய்வாராக, நதியாய் பாய்வாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஆண்டவரே, நான் ஆவியில நிரம்புவதற்காகவோ என்னுடைய நான் ஒரு சில நேரங்கள் நிமிடங்கள் செபிப்பதற்காகவோ அல்ல அபிஷேகம். ஆமென். ஸ்தோத்திரம். தேவ ஜனமே, இந்த ஆராதனை வேளையில நீ உன்னை புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஆவியில நிரம்புவதற்கு மாத்திரம், நான் சபையில வந்து ஆவியில நிரம்புவதற்கு மாத்திரம் அல்ல அபிஷேகம். அபிஷேகம் அதையும் தாண்டி, அதையும் தாண்டி, ஹல்லேலூயா, அதையும் தாண்டி ஏதோ ஒன்றை என் மூலமாய் செய்ய வேண்டும். அதுதான் அபிஷேகம். ஆண்டவர்ட்ட நான் கேட்ட கேள்வி அதுதான். நான் நிரம்புவதற்கு எனக்கு எதுக்குப்பா அபிஷேகம்? நான் மட்டும் நிரம்பி, சோத்திரம் ஆண்டவரை, நான் மட்டும் செபிப்பதற்கு எனக்கு அபிஷேகம். அபிஷேகம் அதற்கானது அல்ல, அபிஷேகம் அதற்கானது அல்ல. நீ மட்டும் நிரம்பி விட்டு போவதற்கு மாத்திரம் அல்ல அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை நீ அனல் மூட்டுவாய் ஆனால், அந்த அபிஷேகத்தை நீ அனல் மூட்டுவாய் ஆனால், ஹல்லேலூயா, உன் நிமித்தமாக கப்பல் சேதம் வராமே, கப்பல் சேதமே அன்றி மற்றவர்களுக்கு எந்த சேதமும் வராதபடிக்கு, ஹல்லேலூயா, அந்த அபிஷேகம், அந்த அபிஷேகம் உடரபலகதனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்ட்ட கேளுமா, ஆண்டவரே, நான் நிரம்புவதற்கு மாத்திரம் அல்ல, நான் நிரம்பி விட்டு போவதற்கு மாத்திரம் அல்ல அபிஷேகம். அதற்கு அபிஷேகம் வேண்டாமே. நான் மட்டும் நிரம்பிட்டு போவதற்கு எனக்கு எதுக்கு அபிஷேகம்?
அல்லேலூயா. மூலமா ஆண்டவர் எலியாவை பார்த்து சொல்லுகிறார், நீ ஆசகேலையும் யெகூவையும் எலிசாவையும் உன் ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணு. ஆசகேலுக்கு தப்பினவன் யெகூவே கொன்று போடுவான். யெகூவுக்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். இந்த வார்த்தை இந்த ஆராதனை வேளையில் உங்கள் இருதயத்தை அனல் மூட்டுமானால் உங்க வாயை விரிவாய் திறந்த அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பிக்கலாமே. தங்கச்சி சகோதரி, நான் மாத்திரம் நிறைஞ்சிட்டு போவதற்கு எனக்கு எதுக்கு அபிஷேகம் வேணும்? எனக்கு எதுக்கு அபிஷேகம்? நான் மட்டும் ஆவியில நிறைஞ்சிட்டு போய் அந்நிய பாஷைய பேசினதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? அது இல்ல அபிஷேகம், அது இல்ல அபிஷேகம், அது இல்ல. ஓ மூலமா நதியா பாயணும், ஓ மூலமா நதியா பாயணும். அந்த ஏக்கம் உனக்குள்ள இருந்ததுன்னா ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் நல்ல கண்ணை மூடி ஆண்டவர் சமூகத்துல சோத்திரம் கதறணும். நீ கதறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகூவுக்கு தப்பி இருக்கலாம், ஆசகேலுக்கு தப்பி இருக்கலாம். எலிசாவே, உன்னிடத்தில் தப்பிக்க முடியாது. உன்னிடத்தில் அநேகத்தை தப்பிச்சு வந்திருக்கலாம். ஆனா உன்னிடத்தில் தப்பிக்க முடியாது. நீ எலிசா. இந்த சந்ததி ஒரு எலிசாவின் இரட்டிப்பான வல்லமையை பெற்றுக் கொண்ட ஒரு சந்ததி. உடனே ஹல்லேலூயா. ஆசகேல் விட்டதை, ஆசகேல தப்பினவன் உண்டு, யெகூவிடம் இருந்து தப்பினவன் உண்டு. ஆனால் எலிசாவிடம் ஒருவனும் தப்பிக்க முடியாது. அனல் மூட்டு. அவன் இரட்டிப்பான வல்லமையை உடரபல கதரப சந்தரதரபலப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அபிஷேகம் எனக்கு வேணும். அப்படிப்பட்ட அபிஷேகம் எனக்கு வேணும். உடரபலதரபா. சேர்த்து வை ஆண்டவர் சமூகத்தில் ஆராதிச்சு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் சொன்னது போல உங்களை விட எனக்கு எதுவும் முக்கியம் இல்லை. ஆராதனையை விட எதுவும் முக்கியம் இல்லை. ஜெபத்தை விட எதுவும் முக்கியம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேத வாசிக்கிறதை விட எதுவும் எனக்கு முக்கியம் இல்லை. அவர் ஆராதிக்கிறதை விட எதுவும் எனக்கு முக்கியம் இல்லை. சேமித்து வை. ஜெபித்து சேமித்து வை. உடரபல கதனா சம்தரதரபலபா. ஹல்லேலூயா. சேமிக்கிற யோசேப்பு வேணும். உடரபல கதனா சம்தரகதுரி கபலதுரபலபா. நிரப்புகிறா. ஆசகேலுக்கு தப்பினவனை யெகூ கொன்று போடுவான். யெகூவுக்கு தப்பினவனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகத்தை அனல் மூட்டு. வாங்கிட்ட ஒருவனும் தப்ப கூடாது. உன்னிடத்தில் ஒருவனும் தப்ப கூடாது. வல்லமை தீ இறங்கட்டும். விலகிறது. வாங்கிட்ட இருந்த ஒருவனும் தப்ப கூடாது. உன்னிடத்திலிருந்து பலத்த தாக்கம், உன்னிடத்திலிருந்து பலத்த அசைவு உண்டாகட்டும். சின்ன சொப்பன வந்தாலும் என்னன்னு தெரிகிற வரைக்கும் நீ விடக்கூடாது. சின்ன வெளிப்பாடு வந்தாலும் என்னன்னு தெரிகிற வரைக்கும் நீ விடக்கூடாது. விட்டுறாத. விழுகிறது.
பலிபீடத்தின் நெருப்பு கொழுந்து விட்டு எரியட்டும். சின்ன வார்த்தை கிடைச்சாலும் அது என்னன்னு தெரிகிற வரைக்கும், ஆழமா போகிற வரைக்கும் நான் விட மாட்டேன். எலிசாவின் சந்ததி உடரபலகதரபா, நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு அக்கினி எரியுது, எரிகிறது. அனல் மூட்டு, அனல் மூட்டு, அனல் மூட்டு. எஸ், தீ 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 தீ. ரபகதரபரதன சம்தரதரகதரபலபா. எஸ், நிரப்புகிறார், 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 நிரப்புகிறார். உடபரகதன சம்தரதரபா, உடரபலகதன சம்தர கதுனியால் அதரபலகதரபலபா. ஹல்லேலூயா. Yes, 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 yes. Baba rakatana shamdere, urabaladara anal mutte, anal mutte, eriye vidu, katter mahimai, ummel uditade, anal mutte, eriye vidu. ஹல்லேலூயா. உன்மேல் உதித்தது அனல் மூட்டி எரிய விடுவே. ஹல்லேலூயா. அனல் மூட்டி எரிய விடுவே. அயல் மொழிகள் தினம் பேசுவே. ஹல்லேலூயா. அனல் மூட்டி எரிய விடுவே. அயல் மொழிகள் தினம் பேசுவே. எனக்கு கிடைத்த இறைவன் பிரபலதனா. எனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய்திடுவே. எலிசா விட மாட்டான், எலிசா விட மாட்டா, எலிசா விட மாட்டா. ஆசேக்கேல் விட்டதை, ஏகு விட்டதை எலிசா விட மாட்டான். வைராக்கியமான சந்ததி எழும்பட்டும் ஆண்டவரே. ஒரு வைராக்கியம் உள்ள சந்ததி எழும்பட்டும். விடமாட்டா, அந்த மக விடமாட்டா. வில்லலான ஒரு தீ வார்த்தை வார்த்தை அக்கினியாய் விளட்டுமான். ரகதன சம்தர தர மகதர பௌடர பலம் ரிபல தர மகதன சம்தர கதுரி கவல துரப ஹதன ரிபல கதர பலம். அனல் மூட்டி எரிய விடுவே. அயல் மொழிகள் தினம் பேசுவே. எனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய்திடுவே. எனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய்திடுவே. ஆனல் மூட்டி எரிய விடுவே. வரதனா. ஹல்லேலூயா. 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 Hallelujah.
ஒரு முறை ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அனல் மூட்டி எரிய விடுவே, அயல் மொழிகள் தினம் பேசுவே, உறவரதனா எனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய்திடுவே. எனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய்திடுவே. Jesus, 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 Jesus. நன்றி ஆண்டவரே. கையை உயர்த்தி சொல்லுங்க. அனல் மூட்டி எரிய விடுவே, அயல் மொழிகள் தினம் பேசுவே, அனல் மூட்டி எரிய விடுவே, அயல் மொழிகள் தினம் பேசுவே. எனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய்திடுவே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்க நல்ல ஆண்டவரே, நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை வாசித்து விட்டு நாம் தொடர்ந்து 16வது சங்கீதத்தை நாம் தியானிக்கலாம். அதற்கு முன்பதாக ஆராதனையில் ஆவியானவர் உணர்த்தின ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம், 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தருக்கு நான் எப்படி இருந்தேன்? வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். சொல்லுங்க, வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். அல்லேலூயா. ஆமே, வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து வனாந்தரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சம்பவிப்பதாவது போதும். அல்லேலூயா. ஆமே, ஸ்தோத்திரம். இங்கே வசனம் சொல்லுகிறது, எலியா சொல்லுகிறான், நான் என் கர்த்தராகிய ஆண்டவருக்கு, தேவனாகிய கர்த்தருக்கு நான் எப்படிப்பட்டவனாயிருந்தேன்? வெகு பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருந்தேன். அல்லேலூயா. அப்படி சொல்லிவிட்டு ஜனங்களுடைய நிலைகளை சொல்லுகிறார். என்ன சொல்றார்னா, உடன்படிக்கையை என்ன செய்தார்கள்? தள்ளிவிட்டார்கள். பலிபீடங்களை என்ன செய்தார்கள்? இடித்தார்கள். தீர்க்கதரிசிகளை என்ன செய்தார்கள்? கொன்று போட்டார்கள். தேசத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான 3 காரியங்கள், உடன்படிக்கை, பலிபீடம், தீர்க்கதரிசி, இந்த 3ஐயும் அவர்கள் என்ன செய்தார்கள்? கெடுத்து போட்டார்கள். நான் ஒருவர் மாத்திரம் இருக்கிறேன், என்னையும் என்ன செய்கிறார்கள்? என் பிராணனையும் ஆமே ஸ்தோத்திரம் வாங்க தேடுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு அம்மை முடிக்கிறார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு ஆமே ஸ்தோத்திரம் சொல்லப்படுகிறது, நீ போய் என்ன செய்யி?
அபிஷேகம் பண்ண. ஒரு ஆமீன் சொல்லுங்க. நீ போய் என்ன செய்? அபிஷேகம் பண்ண. மறுபடியும் சொல்லுங்க, அபிஷேகம் பண்ண. இன்னொரு முறை கூட சொல்லுங்க, அபிஷேகம் பண்ண. அல்லேலூயா. அப்போ நம்ம ஆலயத்துக்கு வந்து விட்டு நம்ம நிரம்புவதற்கு மாத்திரம் அல்ல அபிஷேகம். ஆமே, நான் மட்டும் நிரம்பி, ஆமே ஸ்தோத்திரம், ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் நான் மாத்திரம் நிரம்பி விட்டு போவதற்கு மாத்திரம் ஆண்டவர் இந்த அபிஷேகத்தை தரல. அதுக்கு அந்த அபிஷேகம் தேவையே இல்லை. நான் நிரம்புவதற்கு மட்டும் எனக்கு எதுக்கு அபிஷேகங்கிறேன்? அல்லேலூயா. நான் நிரம்புவதற்கு எனக்கு என்ன எதுக்கு அபிஷேகம்? நான் நிரம்புவது மாத்திரம் அல்லாமல் என்னையும் தாண்டி ஒரு செயல் நடக்க வேண்டும். அதற்கு தேவைதான் அபிஷேகம். அல்லேலூயா. ஆமே ஸ்தோத்திரம். நான் மட்டும் ஆமே ஸ்தோத்திரம் நிரம்பிட்டு வாரம் அல்லது ஒவ்வொரு நாளும் நான் ஆவியில நிரம்பி விட்டு எனக்கு நானே ஆமே ஸ்தோத்திரம் பிரயோஜனமாக இருந்து விட்டு போவதற்காக அல்ல அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. அபிஷேகம் இன்னைக்கு நான் காலையில் அதை தான் ஆமே என்னுடைய இருதயத்தில் ஒரு கேள்வியாக நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். ஆண்டவரே, நான் நிரம்புவதற்கு எனக்கு அபிஷேகம் தேவையில்லைப்பா. நான் சொல்றதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேட்கணும். நான் மாத்திரம் நிரம்பி விட்டு போவதற்கு எனக்கு என்ன தேவையில்லை? அபிஷேகம் வேண்டாம் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்போ என்னுடைய அபிஷேகம் என்றால் என்ன? நான் நிரம்பி என் மூலமாக அநேகர் என்ன செய்யப்பட வேண்டும்? நிரப்பப்பட வேண்டும். ஒரு பலத்த தாக்கம் உண்டாக வேண்டும். அல்லேலூயா. என் மூலமாக ஒரு பலத்த தாக்கத்தை உண்டு பண்ண வேண்டும். அப்போ இந்த அபிஷேகத்தை நான் என்ன செய்யணும்? அனல் மூட்ட வேண்டும். ஆமே, நிரம்புகிற நான் ஆமே ஸ்தோத்திரம் அதை நிரம்பி வழிய பண்ண வேண்டும். நிரம்புகிறேன், அதை வீட்டில் போய் நிரம்பி வழிய பண்ணணும். ஆமே ஸ்தோத்திரம். இங்கே அக்கினி நம்ம பலிபீடத்தை பற்றி பிடிக்கிறது. அது கொழுந்து விட்டு எரிய விடணும். அல்லேலூயா. அது கொழுந்து விட்டு எரியும் போதுதான் ஆமே ஸ்தோத்திரம் நம்மிடத்திலிருந்து ஒருவனும் தப்பி போக முடியாது. சொல்றது நல்ல கவனிச்சு கேளுங்க. நம்மிடத்திலிருந்து ஒருவனும் தப்பித்து போக முடியாது. நாம் ஒருவன்கிட்ட போய் ஸ்தோத்திரம் நம்ம ஒரு ஆள்கிட்ட ஆண்டவர் நம்மளை பேச சொன்னார்னா அவன் நம்மகிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அவனை ஆண்டவர் ரட்சிக்க பட வைப்பா. எப்போ இது நடக்கும் அப்படின்னா, நம்ம அபிஷேகத்தை நம்ம அனல் மூட்டும் போது, நம்முடைய அக்கினியை நம்ம அனல் மூட்டும் போது நிமித்தமாக ஸ்தோத்திரம் அநேகர் அந்த கப்பல்ல இருந்த எல்லாரும் யார் நிமித்தமாக பாதுகாக்கப்பட்டார்கள்? பவுல் நிமித்தமாக. கப்பல் சேதமே அல்லாமல் யாருக்கும் எந்த உயிர் சேதமும் வராது. எதனால? உன்னிமித்தமாக என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படியானால் நம் நிமித்தமாக, நாம் சுமக்கிற அபிஷேகத்தின் நிமித்தமாக, நாம் அனல் மூட்டுகிற அபிஷேகத்தின் நிமித்தமாக ஸ்தோத்திரம் சாக போகிறவர்களை, நரகத்துக்கு போகிறவர்களை ஸ்தோத்திரம் அநேகரை அனல் மூட்டு, நம்முடைய அக்கினியை நாம் அனல் மூட்டினால் அவைகளை ரட்சிக்க கூடும், அவைகளை தப்ப பண்ணக்கூடும், அவைகளை என்ன செய்யலாம்? ஸ்தோத்திரம் மீட்டெடுக்க நம்மளால முடியும். அப்படியானால் நம்ம என்ன செய்யணும்? அனல் மூட்ட வேண்டும். அனல் மூட்ட வேண்டும். ஆலயம் என்பது நாம் நிரம்புகிற இடம். ஆனால் நம்ம வீட்டில் நம்ம நிரம்பி வழியணும். அல்லேலூயா. நிரம்பி வழிய, நம்ம ஜெபம்தான் நம்மளை நிரம்பி வழிய பண்ணுகிறது. நம்முடைய ஜெபம்தான் நம்மளை என்ன செய்கிறது? அனல் மூட்டுகிறது. அல்லேலூயா. ஆமே ஸ்தோத்திரம். அப்படியானால் இங்கே அபிஷேகம் பண்ணு என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாரை? ஆசகேலை, யெகூவை, எலிசாவை என்ன செய்ய? அபிஷேகம் பண்ணு. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆசகேலுக்கு தப்புனவன் இருப்பான், யெகூவுக்கும் தப்புனவர்கள் இருப்பார்கள், ஆனால் எலிசாவுக்கு எவனும் தப்பிக்க முடியாது. அல்லேலூயா. அவங்கிட்ட தப்பிச்சவங்களை எல்லாம் ஸ்தோத்திரம் எலிசா என்ன செய்துவான்? கொன்று போடுவான். ஒருத்தனை விட மாட்டான். அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம் என்ன? அநேகர் ஆராதனை அசட்டை பண்ணினார்கள். நான் விட மாட்டேன். நான் என்ன செய்ய மாட்டேன்? இந்த ரெண்டு காரியம் இருக்கிறது. தப்பிக்கவும் விட மாட்டேன், ஸ்தோத்திரம் வீணா போகவும் விட மாட்டேன். விலையேற பெற்றதை நான் வீணடிக்க மாட்டேன். சொல்லுங்க ஒரு வார்த்தை உங்க இருதயத்துல கையை வச்சு சொல்லுங்க, விலையேற பெற்ற ஒன்றை நான் வீணாக்க மாட்டேன்.
அந்த எலிசாவினுடைய ஆவி, ஆமே சோத்திரம், விலையேறப்பட்ட ஒன்றை நான் வீணாக்குவது இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு பைபிள் ஸ்டடி எல்லாருக்காலும் கண்டிப்பா வர முடிஞ்சிருக்கும். 1 மணி நேரம், மிஞ்சி போனா 1.25 மணி நேரம். இதை நான் என்ன செய்ய மாட்டேன், வீணாக்க மாட்டேன். இதுல ஏதோ ஒன்றை என்னை அனல் மூட்டுவதற்காக கர்த்தர் வைத்திருப்பார். ஏதோ ஒரு வார்த்தையாவது என்னுடைய ஆவியை அனல் மூட்டுவதற்கு கர்த்தர் என்னோடு கூட பேசாமல் போவது இல்லை. அதனால வராதவங்களை நான் குறை சொல்லல. பாவம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை இருக்கும், அமேஸ்வரர் ஏதாவது ஒரு காரியம் இருக்கிறதுனால அவங்க என்ன செய்யாம போறாங்க, வரல. மற்றபடி அவங்களை குறை சொல்வதற்காக அல்ல. ஆனால் நமக்குள்ள ஒரு வைராக்கியம். நான் சேனைகளின் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன். எலியா சொல்லுகிறான், நான் சேனைகளின் கர்த்தருக்காக எப்படி இருந்தேன், வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன். அது எதை குறிக்கிறது அப்படின்னா, நான் எதையும் வீணாய் விடுவது இல்லை. விலையேறப்பட்டதை நான் வீணடிக்க மாட்டேன். விலையேறப்பட்ட ஆராதனையை வீணடிக்க மாட்டேன். விலையேறப்பட்ட வசனத்தை வீணடிப்பது இல்லை. எலிசாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், யெகூ விட்டிருப்பான், ஆசகேல் விட்டிருப்பான், ஆனா எலிசா விட மாட்டான். எலிசா ஒரு சின்ன வார்த்தை ஆனாலும் அவன் என்ன செய்ய மாட்டான், விடுவதே இல்லை. நான் உம்மை விடுகிறது இல்லை. சொல்லுங்க, நான் உம்மை விடுகிறது இல்லை ஆண்டவரே. அல்லேலூயா. நான் உம்மை, ஆமே சோத்திரம், மறுபடியும் சொல்லுங்க, நான் உம்மை விடுகிறது இல்லை ஆண்டவரே. இன்னொரு முறை கூட சொல்லுங்க, நான் உம்மை விடுகிறது இல்லை. ஆமே. ஒரு வார்த்தை கிடைச்சாலும் அதை வச்சு அதனுடைய ஆழம் தெரிகிற வரைக்கும், அந்த வெளிப்பாடு தெரிகிற வரைக்கும், சின்ன சொப்பனமா இருந்தாலும், சின்ன வெளிப்பாடா இருந்தாலும், சின்ன தீர்க்க தரிசனமா இருந்தாலும், ஏதோ ஒரு காரியம் உங்கள் இருதயத்தை தொட்டிருந்தா நீங்க சொல்லணும், நான் இதை விட மாட்டேன். இதை என் இருதயத்தில் ஏதோ ஒன்று செய்திருக்கிறது. அல்லேலூயா. என் பலிபீடத்தில் அக்கினி என்ன செய்திருக்கிறது, கொஞ்சம் மூட்டி விட்டு இருக்கு. இதை நான் என்ன செய்வது இல்லை, விடுவது இல்லை. இந்த அக்கினி விலையேறப்பட்டது. இதை நான் என்ன செய்ய மாட்டேன், சும்மா விடுவது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சின்ன சொப்பனம் தானே என்று சொல்லி நீங்க சும்மா விட்டுறாதீங்க. அதுதான் விலையேறப்பெற்ற ஒன்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுல தான் விலையேறப்பெற்ற ஒரு காரியம் இருக்கிறது. அல்லேலூயா. அதை நீங்கள் அனல் மூட்டும் போது தான் தெரியும் அதுல இருந்தது விலையேறப்பெற்ற ஒன்று என்பதை. நீங்கள் அனல் மூட்ட தான் தெரிய ஆரம்பிக்கும். நீங்க அனல் மூட்டுங்க, நீங்க இன்னும் அனல் மூட்டுங்க, இன்னும் அனல் மூட்டிக்கொண்டே இருங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுங்க, இங்க எலிசாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவங்க 2 பேரும் விட்டுருவாங்கப்பா. அம்மே சூத்திரம், அவங்களும் வைராக்கியமா தான் இருந்தாங்க. ஆனா இவன் என்ன செய்ய மாட்டான், விட மாட்டான். இவன் யாரையும் விட மாட்டான். அல்லேலூயா. யாரையும் என்ன செய்ய மாட்டான், விட மாட்டான். எதையும் என்ன செய்ய மாட்டான், விட மாட்டான். அமே அல்லேலூயா. நன்மையானதை ஒன்றையும், மகிமையானதை ஒன்றையும், விசேஷமான ஒன்றையும் அவன் விடவே மாட்டான். பின்னாலே வருவான், உன் பின்னாலே வருவான். அவன் அதை விடவே மாட்டான். நீ என்ன சொன்னாலும் உன் பின்னாலே என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பான், வந்துகிட்டே இருப்பான். அல்லேலூயா. நீ அவன்கிட்ட கேட்கிற வரைக்கும் அவன் உன்னை விட மாட்டான். அவன்கிட்ட நீ கேட்கிற வரைக்கும், நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்று சொல்லுகிற வரைக்கும் அவன் உன்னை விட மாட்டான். அவன் உன்னை விடவே மாட்டான். அல்லேலூயா. யாக்கோபை போல நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். ரா பொழுது ஆனாலும், இரவு முழுவதும் ஆனாலும், ஒருவேளை பொழுது விடிஞ்சாலும் கூட நீங்க என்னிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிற வரைக்கும் நான் உம்மை விடுகிறது இல்லை, நான் உம்மை விடுகிறது இல்லை, நான் உம்மை விடுகிறது இல்லை. இந்த கடைசி நாட்கள் அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ளவர்களை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. பினெகாசை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இவன் விட்டு வைக்க மாட்டான். இவன் தேசத்துல பாவம் உண்டானதுக்கு காரணமாய் இருந்த இந்த அருவருப்பான கிரியையை இவன் என்ன செய்ய மாட்டான். இனி அது எழும்பாதபடிக்கு, இனி அது தரைமட்டமாய் போகும்படிக்கு அதை உருவ குத்தி கத்தி அந்த ஈட்டி தரையில் படும்படிக்கு அவன் என்ன செய்தான், அவர்களை குத்தி கொன்று போட்டான். இதற்கு அடையாளம் என்ன, அவன் விடுவது இல்லை, அவன் விட மாட்டான், அவன் விட மாட்டான், அவன் விட மாட்டான். சொல்லுங்க, நான் விடுகிறது இல்லை, நான் விடுகிறது இல்லை. அல்லேலூயா.
அல்லேலூயா. சிங்கத்தை கவி கொண்டு போன ஆட்டை அதனுடைய வாயிலிருந்து தப்பிக்கிற வரைக்கும் தாவீது என்ன செய்வது இல்லை, அதை விட்டுகிறது இல்லை. அப்படிப்பட்ட சந்ததிகளை கர்த்தர் எழும்ப பண்ண போகிறார். அப்படிப்பட்ட விசேஷித்த கிருபையை ஆண்டவர் உங்களுக்குள்ள அனல் மூட்ட போகிறார். ஆமென். நீங்கள் விசுவாசித்தீர்கள். ஆனால் இந்த நாள்ல இருந்த ஒரு தீர்மானம் விடுங்க. ஆண்டவரே, நான் உம்மை விடுகிறது இல்லை, நான் உம்மை விடுகிறது இல்லை ஆண்டவரே என்று சொல்லி தீர்மானத்தோடு எழுதி வச்சு நீங்க செவிச்சு பாருங்க. ஆண்டவர் ஆமே சோத்திரம். நாட்கள் வரும்போது உங்களுடைய அபிஷேகம் வெளிப்படுவதை ஆமென் 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 அநேகர் பார்த்துதான் ஆவார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நான் விடுகிறது இல்லை. அதுதான் வைராக்கியம். நான் விட மாட்டேன். என்ன யார் என்ன சொன்னாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். அதுதான் வைராக்கியம். அந்த வைராக்கியத்தை யாருக்குள்ள பார்த்தா? ஆண்டவர் எலிசாவுக்குள்ள பார்த்தாரு. ஆமென். வரங்களா இருந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், எனக்கு அது ரெட்டிப்பா வேணும். நான் அது வரைக்கும் உங்களை என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். சத்துருவா இருந்தாலும் ஒருத்தனை விட மாட்டேன். அல்லேலூயா. சத்துருவா இருந்தாலும் விட மாட்டேன். உங்களிடத்திலிருந்து வருகிற நன்மையான எதையும் நான் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன் ஆண்டவரே. அல்லேலூயா. ஏன்னா ஒரு வார்த்தையாவது கிடைச்சிரும். ஆமாம். இந்த பைபிள் ஸ்டடிக்கு போறதுனால ஒரு வார்த்தையாவது ஆண்டவர் என் கூட பேசிடுவாரு. ஆமென். அல்லேலூயா. அதனால நான் விட மாட்டேன். சின்ன செபமா இருந்தால் நான் என்ன செய்யறது இல்லை, விடுவது இல்லை. ஏன்னா ஒரு வார்த்தை ஆகிரும் எனக்கு பரத்திலிருந்து வரும். நான் அதை விட மாட்டேன். நீங்க எதெல்லாம் விடாம இருக்கிறீங்களோ ஆமென், நான் சொல்லுகிறேன், அது உங்களை என்ன செய்ய விடாது. அது உங்களை விடாது. நீங்கள் ஆண்டவருக்காக எதையெல்லாம் ஆமென் விட்டீர்களோ ஆமென், அதையெல்லாம் நீங்க ரெட்டிப்பாய் பெற்றுக் கொள்வீர்கள். சொல்லுங்க, ஒரு தீர்மானம் பண்ணலாமே. ஆண்டவரே, நான் விடுகிறது இல்லை அப்பா, நான் விடுகிறது இல்லை. இன்னொரு முறை கூட சொல்லுங்க, நான் விடுகிறது இல்லை ஆண்டவரே. ஆமென். இதெல்லாம் பேச